ஓகே. நம்ம கடைசி பேட்டர்னுக்கு வந்தாச்சு. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்டார் பேட்டர்ன். ஓகே. இத நம்ம வழக்கம் போல 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். மேல பார்த்தீங்கன்னா, இந்த வி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அப்பர் பேட்டர்ன். அப்புறம் இந்த இன்வெர்டட் வி பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட லோவர் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பர் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அப்பர் பேட்டர்ன்ல இப்ப இன்புட் 5 குடுத்ததுனால, நம்ம 5 ரோஸ் இருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்பர் பேட்டர்னுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப் எழுதிக்கலாம். So for int I equal to 1, I less than or equal to n, I plus plus. ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்டர் லூப். ஸோ எத்தனை 5 வாட்டி நம்ம இன்புட் 5ஆக இருக்கும்போது 5 வாட்டி நம்ம லூப் ரன் ஆக போகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாருக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்பர் பட்டனில் இந்த ஸ்பேஸை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நான் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஸ்பேசஸ். ஓகே. இப்போ இந்த ஸ்பேசஸ்லாம் என்ன பேட்டர்னில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாருக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம லீடிங் ஸ்பேசஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ லீடிங் போட்டுறேன் இங்கே, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே ஸ்டாருக்கு முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் இருக்குது அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸ்டாருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே இல்லை. ஸோ ஸ்பேஸ் ஈக்குவல் டு 0. ஸோ செகண்ட் ரோவில் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது முன்னாடி. ஸோ I ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி I ஈக்குவல் டு 3ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் 2. ரோ ஈக்குவல் டு 4ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் 3. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு ரோக்கு ஈக்குவலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஐ ஸ்பேஸு எண்ணெலாம் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ I மைனஸ் 1 தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு. ஸோ I 1ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் 0ஆக இருக்குது. I 2ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் 1ஆக இருக்குது. ஸோ ஐயை விட ஒரு நம்பர் கம்மியாக இருக்குது ஸ்பேஸு. ஸோ இதுதான் இப்போதைக்கு லாஜிக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஸ்பேஸ் இப்போ பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 1, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I மைனஸ் 1, ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ எஸ் அவுட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்எனை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்பேஸ் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம லீடிங் ஸ்பேஸஸ் ஆட் பண்ணியாச்சு அப்பர் பேட்டர்னுக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த விண்டோ லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரோக்கு பார்த்தீங்கன்னா விண்டோ லென்த் 5. ஸோ நம்ம செகண்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா விண்டோ லென்த் 3. ஏன்னா இதுக்கு நடுவில் 3 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே சரி, இங்கே 3 ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் 2 ஸ்பேஸ் இருக்குது. 2 ஸ்டார் அவங்க கொண்டு வர முடியும். இங்கே நடுவில் ஒரு ஸ்டார் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா ரைட் சைடில் எல்லா ஸ்டாருக்குமே ரைட் சைடில் ஸ்பேஸ் ஆட் ஆகிருக்கு. நம்ம அவுட்புட்லேயே பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோவில் அப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் வரலாம். ஸோ விண்டோ லென்த் 5. ஸோ செகண்ட் ரோவில் 4 ஸ்டார் வரலாம். தேர்ட் ரோவில் 3 ஸ்டாரு. ஃபோர்த் ரோவில் 2 ஸ்டாரு. ஃபிஃப்த் ரோவில் 1 ஸ்டாரு. ஸோ இப்போ விண்டோ லென்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம என்னு அண்டு ஐயை வச்சு எதனா பேட்டர்ன் ஃபாலோ பண்ண முடியுதா, அப்படி எதனா லாஜிக் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ட்ரையல் அண்ட் எரர் நிறைய பண்ணி பார்த்தேன். ட்ரையல் அண்ட் எரர் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா என் மைனஸ் ஐ ப்ளஸ் 1. இந்த லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ரோஸ்க்கும் விண்டோ லென்த் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னன்றது என்னது, இந்த ஃபஸ்ட் ரோவில் சொல்கிறேன். என்னன்றது 5 மைனஸ் ஐன்றது என்னது, ஐ 1 ஃபஸ்ட் ரோக்கு. ஸோ 5 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4. 4 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு அகைன் 5. ஸோ இந்த செகண்ட் ரோக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். n மைனஸ் ஐ 5 மைனஸ் 2ன்றது 3. 3 ப்ளஸ் 1 இந்த வின் லென்த்து 4 கிடச்சிது, விண்டோ லென்த்து. ஸோ இதுதான் நம்மளுடைய லாஜிக். இப்போ ஓகே. இப்போ நம்ம இன்னொரு கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஸ்டார்ஸ் அண்டு ஹலோ ஸ்பேசஸ். ஓகே. இப்போ நம்ம லாஜிக் எழுதும். ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 1, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் ஐ ப்ளஸ் 1. ஸோ ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ எப்போல்லாம் நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம், எப்போல்லாம் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணோம், இதை நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஜே ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு, ஜே ஈக்குவல் டு லாஸ்ட் வேல்யூவாக இருக்கும்போது ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. அப்படி இல்லாத பட்சத்தில் நடுவில் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இஃப் ஜே ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா எஸ் அவுட் கொடுங்க. எஸ் அவுட்டில் பார்த்தீங்கன்னா எல்என் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. ஸோ ஸ்டாருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸும் ஆட் பண்ணோம் நம்ம.
ஸோ இல்லாத பட்சத்தில் எல்ஸ் எனக்கு வந்து ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு, எஸ் அவுட் ஸ்பேஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த ஜே ஈக்குவல் டு 1 இருக்கும்போது பண்ணியாச்சு. இப்போ ஜே ஈக்குவல் டு லாஸ்ட் வேல்யூவாக இருக்கும்போதும் நம்ம ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணணும், இந்த விண்டோவோட லாஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த விண்டோவோட லாஸ்ட் வேல்யூக்கு தான் நம்ம n-i+1 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதையே வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஜே ஈக்குவல் டு n-i+1. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணக்கூடாது, 2 ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே 2 ஸ்பேஸ், இங்கே ஸ்டார் ப்ளஸ் ஸ்பேஸில் அப்படி இல்லாத போது அப்படி எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் ஆட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ நம்ம அப்பர் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் பேட்டர்ன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லோவர் பேட்டர்ன். இப்போ லோவர் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அவுட்டர் லூப் கண்டிஷன் எழுதுவோம். ஸோ ஓகே, இப்போ லோவர் பேட்டர்னில் வந்து எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்கள். இன்புட் 5ஆக இருக்கும்போது ரோஸ் வந்து நம்மளுக்கு 4 தான் வேணும். ஸோ அவுட்டர் லூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 வாட்டி நம்ம ரன் பண்ணால் போதும். ஸோ ஃபார் இன்ட்டு i ஈக்குவல் டு 1, i லெஸ் தென் n, i ப்ளஸ் ப்ளஸ். லெஸ் தென் n ஏன் கொடுக்குறோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n ஏன் கொடுக்கலன்னா இப்போ 4 வாட்டி ரன் பண்ணால் போதும். ஸோ i ஈக்குவல் டு 1 2 3 4 வரைக்கும் ரன் ஆனால் போதும். எனக்கு 5 வந்து என்னனால 4 வாட்டி ரன் ஆனால் போதும். அதனால தான் 4 வாட்டி ரன் ஆகிறதுக்காக இந்த கண்டிஷன் கொடுக்குறோம். 5 வாட்டி ரன் ஆகும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு தரணும் நம்ம இப்போ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ரோவில் வந்து 3 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் இந்த கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிக்கிறேன். கீழே போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் வியூ பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன் கமெண்ட்ஸை. ஸோ இப்போதைக்கு i வந்து 4 வரைக்கும் தான் இருக்குது நம்ம லோவர் பேட்டர்னில். ஸோ ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து 3 இருக்குது ஃபஸ்ட்டு ரோவில், இந்த ஸ்டாருக்கு முன்னாடி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. i = 2ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் 2. ஸோ i = 3ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் 1. i = 4ஆக இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து 0. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே பிரிண்ட் ஸ்பேசஸ். ஸோ ஸ்பேஸுக்கும் ஐக்கும் என்னுக்கும் என்ன ஈக்குவேஷனில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரையல் அண்ட் எரர் படி நான் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா n-i-1 இந்த பேட்டர்னில் வந்து இருக்குது. நம்ம இப்போ இந்த எண்ணில் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அவங்க 5 மைனஸ் ஐன்னு என்னது -1 தான். அப்போ 5 - 1 4, 4 - 1 என்னது 3 கிடச்சிச்சு. ஸோ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ மறுபடியும் இந்த n -2 என்னது 3, 3 - 1 என்னது 2, நம்ம ஸ்பேஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த லாஜிக் வச்சு தான் இப்போ நம்ம ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபார் இன்ட்டு j ஈக்குவல் டு 1, j லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n - i - 1, j ப்ளஸ் ப்ளஸ். ஸோ எஸ் அவுட். இப்போ இந்த எல்என்னை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டார்ஸ் அண்டு இந்த ஆலோ ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் ஸ்டார்ஸ் அண்டு ஆலோ ஸ்பேசஸ். ஸோ இது எப்படி பிரிண்ட் பண்ணலான்னா, இப்போ நம்ம விண்டோ லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ரோக்கு என்ன இருக்குது, விண்டோ லென்த்து 2. ஸோ இந்த இடத்துல விண்டோ லென்த் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் 2ன்னு. இந்த செகண்ட் ரோக்கு வந்து விண்டோ லென்த் வந்து 3. ஸோ தேர்ட் ரோக்கு வந்து விண்டோ லென்த் வந்து 4. ஃபோர்த் ரோக்கு வந்து விண்டோ லென்த் வந்து 5. ஸோ இப்போ இது என்ன ஈக்குவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த விண்டோ லென்த்து n அப்புறம் ஐயை வந்து செக் பண்ணி பாருங்கள். பார்த்தோன்னா இப்போ இந்த விண்டோ லென்த் இஸ் ஈக்குவல் டு i+1ல் இருக்குது. ஸோ எல்லா ரோலையும் நீங்கள் பாருங்கள், இந்த i+1 தான் இந்த விண்டோ லென்த்தாகவே இருக்கும். i1ஆக இருக்கும்போது விண்டோ லென்த் 2, i2ஆக இருக்கும்போது விண்டோ லென்த் வந்து 3. ஸோ இந்த ஈக்குவேஷனில் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ இந்த ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபார் இன்ட்டு j ஈக்குவல் டு 1, j லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு i+1, j ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ வந்து இஃப் நம்ம ஸ்டார்லாம் எப்போ பிரிண்ட் பண்ணோம், நம்ம விண்டோ லென்த்தில் ஃபஸ்ட்டு வேல்யூ லாஸ்ட் வேல்யூவாக இருக்கும்போது தான் ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ j ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது, அப்படி இல்லைன்னா j ஈக்குவல் டு i+1ஆக இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஸ்டார்ஸை வந்து பிரிண்ட் பண்ணோம். எஸ் அவுட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஒரு ஸ்பேஸும் ஆட் பண்ணோம்.
நம்ம அப்பர் பேட்டர்னுக்கு ஆட் பண்ண மாதிரி. அப்படி இல்லைன்னா எல்ஸ் என்ன பண்ணணும், எல்ஸ் நம்ம ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ணணும். அது ஒரு ஸ்பேஸ் இல்லை, 2 ஸ்பேஸ். ஸோ இந்த எல்என்னை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த 2 ஃபார் இன்னர் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அப்போ தான் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே மேலேயும் வந்து நம்ம ஒரு எஸ் அவுட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம அவ்வளோதான், பேட்டர்ன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு. ஓகே, இப்போ நம்ம இன்புட் 5 கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். சம்வேர் நம்ம ராங்காக பண்ணியிருக்கோம். என்னன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்என் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ அகைன் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்புட் அகைன் 5 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த எக்ஸ்டார் பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம 25 பேட்டர்ன் பிரிண்டிங்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இந்த 25 பேட்டர்ன் பிரிண்டிங்கும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து என் கூடயே பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் இந்த பேட்டர்ன் பிரிண்டிங்கில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.